உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஹரியானா பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏங்க உங்களை அப்படி திடீர்னு மாத்துனாங்க? அவங்கள மாத்தல, நானா தான் வேற பிரான்ச்சுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறேன். ஏங்க? எனக்கு ஒரு கிறுக்கு சித்தப்பா இருக்காரே, அவர் என்ன கேட்காம செப்டம்பர் 15ஆம் தேதி என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. நான் மட்டும் இந்த ஊர்லயே இருந்தா பந்தல யாராவது பிடிச்சு எனக்கு தாலி கட்ட வச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க தான் ஓடி போறேன். கொஞ்சம் வயசான ஆள் இல்ல, அவ்வளவு தூரம் ஹரியானா வரைக்கும் வந்து தொந்தரவு பண்ண முடியுமா? எப்படி? ஏன் அவருக்கு பயந்துட்டு அவ்வளவு தூரம் போறீங்க? உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதானே? எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன கட்டிக்க போறவருக்கு என்ன பிடிக்க வேண்டாமா? உங்களை கூட யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? நான் என்ன அழகுல தேவதையா இல்ல அந்தஸ்துல கோடீஸ்வரியா? இருக்கிறது ஒரே ஒரு வீடு, எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிட்டு இருக்கிற ஒரு சித்தப்பா. இந்த காலத்துல புருஷனை விட்டாலும் விடுவாங்க, உத்தியோகத்தை விட மாட்டாங்க. நான் மாப்பிள்ளை போற ஒவ்வொரு ஊருக்கும் அவரையும் இழுத்துட்டு போக முடியுமா என்ன? அப்படின்னா எப்பவுமே உங்க கூட இருக்க சம்மதிக்கிற ஆள் கிடைச்சா நீங்க அவரை ஏத்துக்குறீங்களா? Why not? ஏன் ஏத்துக்க மாட்டேன்? எனக்காக அப்படி ஒரு தியாகம் பண்ற ஒருத்தர் கிடைச்சா நிச்சயமா நான் கொடுத்து வச்சுவேன். ஆமா, எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைப்பார். கிடைச்சா பிள்ளையா இருக்கும் போது தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு ஏன் கையாலேயே திருக்கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. ரெண்டே ரெண்டு வார்த்தை, அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. உங்களால முடியாது, சரி அட்லீஸ்ட் சாரதான்னாவது கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது.